Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் பில் பே பண்ணக்கூடிய ஒரு பேங்க் அப்ளிகேஷன் தான். சோ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம NSB நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க சோலோ அப்ளிகேஷனை பத்தி பார்த்திருந்தோம். அது தவிர பாத்தீங்கன்னா நம்ம ஈஸி கேஷ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் பத்தி வீடியோஸ் பார்த்திருந்தோம். அந்த வீடியோஸ் பார்க்கலனா கட்டாயம் பிளேலிஸ்ட் கொடுக்கிறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்து நிறைய ஆன்லைன் மூலமாக பில் பே பண்ணக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் பத்தி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு அப்ளிகேஷனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை வழங்கி இருக்க வங்கி எது அப்படினு பாத்தீங்கன்னா NSB, அதாவது நேஷனல் சேவிங் பேங்க் தான். இந்த பேங்க்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அப்ளிகேஷன் எது அப்படினு பாத்தீங்கன்னா NSB Pay அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து NSB அக்கவுண்ட் ஒன்னு இருக்குதுன்னா அந்த அக்கவுண்ட பேலன்ஸ் செக் பண்றதுக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். சோ இந்த டைம் பீரியட்ல நீங்க பேங்க்குக்கு போயிட்டு தான் பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை நீங்க ஆன்லைன் மூலமாகவே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்கால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய பேங்கிங் வந்து பண்ணுறது தான். ஸோ ஆன்லைன் பேங்கிங் பற்றியும் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். அது கூட பில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போய் பே பண்ணுறதில்ல. நிறைய பேங்க் அப்ளிகேஷன்ஸில் இதே மாதிரி யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் அண்ட் நிறைய பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NSB Pay அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்லையும் நிறைய விதமான பில்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பில் பேமெண்ட்ஸ் பே பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த NSB Pay அப்படிங்கிற இந்த பேங்க் அப்ளிகேஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அது ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதே நீங்க NSB அக்கவுண்ட் ஒன்னு நீங்க வந்து யூஸ் பண்றீங்கன்னா அந்த அக்கவுண்ட்டை கூட உங்களுக்கு வந்து இதுல கனெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இருக்க பேலன்ஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸை இப்போ நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே டவுன்லோட் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் NSB Pay அப்படின்னு வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நான் இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிலாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை தான் பண்ணணும். ஓப்பனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைன் அப், லொகின் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் நம்மளுக்கு வந்து இதுக்கு சைன் அப் தான் பண்ணணும். ஏன்னா லொகின் பண்ண நம்மகிட்ட அக்கௌண்ட் இருக்காது. ஸோ சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ். ஸோ ஒர்க் பண்ணுற இமெயில் அட்ரஸ் ஒன்றும் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து கீழே என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு OTP வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அதை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சில விஷயங்கள் வந்து பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேமை வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமை வந்து என்டர் பண்ணணும். NIC நம்பரை வந்து நம்மளுக்கு என்டர் பண்ணணும். ஸோ NIC நம்பர் வந்து கட்டாயம் நம்மளுக்கு இங்கே வந்து என்டர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அது நம்மளுடைய NICயில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் பிடிச்சி நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம அக்ரி பண்ணணும். அக்ரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இது கட்டாயம் NICயில் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பின் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இந்த பேங்க் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணும்போது எந்த பின் நம்பர் வரணுமோ அந்த பின் நம்பரை உங்களுக்கு இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பின் நம்பரை வந்து நீங்கள் ரீஎன்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு பிறகு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கொஞ்சம் ஐக்கன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஐக்கன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை தான் கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா NSB Pay அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேர் வந்து மென்ஷன் ஆகுது. சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷன், அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த இடத்துல ஷோ ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேனர்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா NSB பேங்க்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை பற்றி அவங்களுடைய பேனர்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது.
கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அட் பேமெண்ட் மெத்தட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு பேமெண்ட் மெத்தடை வந்து அட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய NSB பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து அட் பண்ணியிருக்கேன். ஸோ அட் பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து அட் பண்ணலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NSB வங்கி வழங்கி இருக்க பேங்க் அக்கௌண்ட்டே நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை பேலன்ஸை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல லிங்க் பண்ணீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து ஷோ ஆகாது. இதே NSB பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதில் பேலன்ஸை வந்து செக் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சரியாக இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து லிங்க் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவு விஷயங்கள் தான். ஒரு அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம். நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா கார்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ட் பேமெண்ட்ஸும் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே யுவர் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் பே பண்ணனாலும் உங்களுக்கு பே பண்ணலாம். யூட்டிலிட்டி பேமெண்ட், அப்புறம் டெலிஃபோன், ஃபினான்ஸ், அப்புறம் இன்டர்நெட், மொபைல், கவர்மெண்ட், டெலிவிஷன். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பே பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்படுற பில்லை வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்த்து வந்து பே பண்ணலாம். கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லங்கா QR இந்த அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் நம்ம எதை லிங்க் பண்ணியிருக்கோமோ அதையும் பார்க்கலாம். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் NSB பேங்க் அக்கௌண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. இது நான் முதல்ல சொன்ன விஷயம் தான். மற்ற அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷோ ஆகாது. இதே NSB அக்கௌண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு மோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் இன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு சப்போர்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், லாக் அவுட். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா லாக் அவுட் பண்ணி வைக்கணும்னா லாக் அவுட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இதே NSB அக்கௌண்ட் இல்லாமல் வேறொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா 30 ரூபாய் சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க. NSB அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே எடுக்கிறாங்கல்ல. ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம் நம்ம இதில் பார்த்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பில்ஸையும் வந்து இதுலையும் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகிற எல்லா பேங்க் அப்ளிகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில் பேமெண்ட்ஸையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த NSB பே அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்லையும் எல்லா விதமான பில்ஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க் வழங்கி இருக்க அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இருந்திருக்கும். அதனால மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி NSB அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.